இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ரிங்கிட் திவாலானவர்களை மீட்க அரசாங்கத்தின் இரண்டாம் வாய்ப்பு கொள்கை. புற்றுநோய், இருதய கோளாறு, மனநல பிரச்சினை உட்பட 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அரசாங்கத்தின் பேறு குறைந்த அட்டை வைத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு கடன் வழங்கிய தரப்பினர் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்னர் அதனை மீண்டும் பெறுவதில் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏனெனில் நாட்டில் திவால் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் சிலர் தற்போது உயிரோடும் இல்லை. எனவே இத்தகையோரின் நிலைப்பாட்டை திவால் துறைக்கு தெரிவித்தால் மட்டுமே அவர்களின் பெயர் திவால் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு தமது தரப்பு பரிசீலிக்கும் என்று ஸ்லாங்கூர் திவால் துறை இயக்குனர் பவானி காசி தெரிவித்தார். இது அவர்களுக்கு மட்டும் இன்றி பொதுவாக திவால் நிலையை அடைந்த மற்றவர்களும் தமது அலுவலகத்திற்கு வந்து அவர்களின் நிலைப்பாட்டை விவரித்தால் ஏதாவது ஒரு வழியில் அவர்களை அதிலிருந்து மீட்க தமது அதிகாரிகள் உதவுவார்கள் என்றும் பவானி கூறினார். இவ்வாண்டு திவால் துறை மேற்கொண்ட கணக்கெடுப்பில் தனிப்பட்ட கடன் பெற்றவர்களும் வர்த்தக கடன் பெற்றவர்களுமே திவாலானவர்களின் பட்டியலில் முன்னிலையில் உள்ளனர். அவர்களை தவிர்த்து வாகனம் வாங்குபவர்களுக்கு உத்தரவாதம் அளிப்போர், வீட்டுக்கடன், மற்ற நிறுவனங்களுக்கு உத்தரவாதியாக இருப்போர் ஆகியோரும் திவால் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் வயது வாரியாக எடுத்த கணக்கெடுப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டில் 25 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் குறைவான அளவிலேயே திவால் பட்டியலில் இணைக்கப்படுகின்றனர். அது மட்டுமின்றி மற்ற வயது பிரிவினரின் எண்ணிக்கையும் 2022ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் குறைவாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பவானி விவரித்தார். குறிக்கோளை அடைவதற்கு ஒவ்வொரு துறையும் தனித்தனியே செயல்பட முடியாது. பிரதமர் அனைத்து துறைகள் மற்றும் அமைச்சுகளுக்கு இடையே தேசிய கொள்கையை வகுப்பதில் மடானி அரசாங்கத்தின் அணுகுமுறை மிகவும் உள்ளடக்கிய மற்றும் வெற்றிகரமான வெளிப்படையான உறுதி செய்துள்ளது. மடானி பொருளாதாரத்தின் சாராம்சத்தில் இருப்பது போல குறிக்கோளை அடைவதற்கு ஒவ்வொரு துறையும் அமைச்சுகளும் தனித்தனியே செயல்பட முடியாது என்றும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தினர். மடானி அரசாங்கத்தில் நமது அணுகுமுறை கொஞ்சம் மாற வேண்டும். துறைகள் மற்றும் அமைச்சுகளின் சூழலில் பார்க்க முடியாது. அனைத்து துறைகளையும் அமைச்சுகளையும் இணைப்பதற்கான வழிகளையும் முறைகளையும் கண்டறிய வேண்டும். இந்த அணுகுமுறைக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். குறிப்பாக சிவில் பொருளாதாரத்தின் சாராம்சத்தில் நான் குறிப்பிட்டுள்ளபடி இது இன்றைய நமது கருப்பொருளுடன் ஒத்துப்போகும் மிகவும் உள்ளடக்கிய அணுகுமுறையை பெறுவதாகும். இது உயிரியல் பொருளாதாரத்தை பிரபலப்படுத்துவதாகும் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற தேசிய உயிரியல் பொருளாதார திட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது பிரதமர் அவ்வாறு கூறினார். தேசிய சுகாதார நிதியத்தை தோற்றுவிக்க பரிசீலிப்பு. AMR எனப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பு சிகிச்சை முறை உட்பட வரும் காலங்களில் எந்த ஒரு சுகாதார மறுட்டல்களையும் எதிர்கொள்ளும் வகையில் நிதி வளத்தை ஆயத்தமாக்கும் நோக்கில் தேசிய சுகாதார நிதியத்தை தோற்றுவிக்க பரிசீலிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான நோயால் பாதிக்கப்படும் போது சிகிச்சை பெறுவதில் மக்கள் பின்தங்கி இருப்பதையோ அல்லது கைவிடப்படாமல் இருப்பதையோ உறுதி செய்ய போதுமான அளவு நிதி இருப்பது மிகவும் அவசியம் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது கூறுகின்றார். நோய் தொற்றை எதிர்கொள்வதில் ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்ற நுண்ணுயிர் கொல்லிகள் பலன் அளிக்காத பட்சத்தில் AMR சிகிச்சை எதிர்காலத்தில் ஆரோக்கிய ரீதியில் பெரும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய சுகாதார நிதியத்தை நிறுவுவது தொடர்பில் நாடாளுமன்ற கேள்வி பதில் நேரத்தின் போது டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது அவ்வாறு பதிலளித்தார். புகிட் காந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சைட் அபு ஹுசைன் ஹபீஸ் நிலை குறித்து PN எனப்படும் பெரிகத்தான் நேஷனல் தரப்பில் இருந்து எந்த ஒரு எழுத்துப்பூர்வ ஆதாரத்தையும் தாம் பெறவில்லை என்று மக்களவை தலைவர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கூறினார். SPM தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு அரசாங்க கல்லூரிகளில் மேற்கல்வி வாய்ப்பு. கல்வி கேள்விகளில் பின்தங்கிய மாணவர்களுக்கு அரசாங்க உயர்கல்வி கூடங்களில் இணைவதற்கான வாய்ப்பு காணல் நீர் என்ற கூற்றை மடானி அரசாங்கம் பொய்யாக்கியுள்ளது. SPM தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அரசாங்க கல்லூரிகளில் பயிர்வதற்கான நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நேர்காணல் இம்மாதம் 20ஆம் தேதி காலை மணி 9 தொடங்கி பிற்பகல் மணி 1 வரை தாமான் செந்தோசா MPK மண்டபத்தில் நடைபெறும். இந்நிகழ்ச்சியில் ILP IPKN சமூக கல்லூரி, STTP இளைஞர் கோல்ஃப் கல்லூரி உட்பட 9 கல்லூரிகளின் விரிவுரையாளர்கள்
மாணவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டியையும் வழங்குவர் என்று செந்தோசா மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் தெரிவித்தார். தகுதியான மாணவர்களுக்கு கல்லூரியில் சேர்வதற்கான கடிதங்கள் அன்றைய தினமே வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றவாளிகள் தகுந்த தண்டனையை பெற இணைய பகடிவதையின் வரையறை பரிசீலிக்கப்படும். இணைய பகடிவதை விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்ய அதனை மேலும் சிறந்த முறையில் கையாள்வதற்கான முயற்சிகளை தொடர்பு அமைச்சு மேற்கொண்டு வருகிறது. இணைய பகடிவதை விளக்கம் மற்றும் அதற்கு ஏற்ற தண்டனை குறித்து தங்கள் தரப்பு இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோவுடன் சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்தமான் சைட்டுடன் இணைந்து ஆராய்ந்து வருவதாக தொடர்பு அமைச்சர் பாமி பாட்சில் தெரிவித்தார். ராஜேஸ்வரி அல்லது இஷா தற்கொலை விவகாரத்தில் தொடர்புடைய ஆதரவற்றோர் இல்ல உரிமையாளர் பி ஷாலினிக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அதிகபட்சம் 100 ரிங்கெட் அபராதம் விதித்தது குறித்து கருத்துரைத்த பாமி அவ்வாறு விவரித்தார். நேற்று கோலாலம்பூரில் ஏசியா ஸ்கூல் ஆஃப் பிசினஸில் KL ஸ்டார்ட் அப் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாமி அவ்விவகாரம் தொடர்பில் கருத்துரைத்தார். தியோ பெங் ஹோக்கின் குடும்பத்தை அடுத்த வாரம் சந்திப்பேன் பிரதமர். மற்றொரு நிலவரத்தில் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கவிருக்கும் கோரிக்கை மனுவை பரிசீலிக்க காலம் சென்ற தியோ பெங் ஹோக்கின் குடும்பத்தாரை தாம் அடுத்த வாரம் சந்திக்கவிருப்பதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இவ்வாரம் மிகவும் பரபரப்பாக இருப்பதால் ஆட்சியாளர் மன்ற கூட்டம் மற்றும் மாட்சிமை தங்கிய மாமன்னரின் அரியணை அமரும் விழாவிற்கு பின்னர் அவர்களை சந்திக்கவிருப்பதாக அவர் மேலும் கூறினார். ஆட்சியாளர் மன்ற கூட்டம் மற்றும் மாமன்னரின் அரியணை அமரும் விழாவிற்கு பின்னர் அடுத்த வாரம் தியோங் பெங் ஹாக்கின் குடும்பத்தை சந்திக்கவிருக்கிறேன். இந்த வாரம் பரபரப்பானது என்றார் அவர். கூடிய விரைவில் காலம் சென்ற தியோவின் குடும்பத்தினருடன் சந்திப்பு நடத்தவிருப்பதாக திங்கட்கிழமை அன்வார் தெரிவித்திருந்தார். அரசாங்க வேலை ஒதுக்கீட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்காளதேசத்தில் ஆர்ப்பாட்டம். வங்காளதேசத்தில் அரசாங்க வேலை ஒதுக்கீட்டு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் குறைந்தது 5 உயிரிழந்தனர். அந்த ஆர்ப்பாட்டத்தினால் அந்நாட்டு தலைநகர் டாக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பிடித்த 2 வெவ்வேறு வன்முறை சம்பவங்களில் பலர் காயமும் அடைந்தனர். உயிரிழந்தவர்களில் குறைந்தது 3 மரண மாணவர்களாவர். மேலும் ஒருவர் பாதசாரி என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டாக்காவில் உயிரிழந்த மேலும் ஒருவர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. டாக்காவில் உள்ள பொது பல்கலைக்கழகத்திற்கு அருகில் இரவு முழுவதும் தொடர்ந்த இந்த வன்முறை சம்பவங்களில் அவர்கள் அனைவரும் உயிரிழந்தனர். அரசாங்கம் ஆதரவு மாணவர் அமைப்பிற்கும் இதர மாணவர்களுக்கும் இடையில் இந்த சண்டை ஏற்பட்டுள்ளது. சண்டையை கலைக்க போலீசார் கண்ணீர் புகையை பயன்படுத்தியதோடு தடியடியும் நடத்தினர்.